இன்னைக்கு வந்து ஜனவரி 8ஆம் தேதி. நாளைக்கு தான் ஜனவரி 9 ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிற டேட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா, எல்லாருக்குமே தெரியும் இந்த நியூஸு. சென்சாருக்கு வந்து டிசம்பர் 19ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அவங்க சென்சார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அப்போ கிறிஸ்மஸ் லீவு, அதுக்கப்புறம் நியூ இயர் லீவு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு அவங்க வந்து கடைசியாக ஜனவரி 5ஆம் தேதி வந்து சில சீன்ஸ்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. 23 சீனை வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு சில சீன்ஸ்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதிலே மியூட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 4 வீக்ஸாவது டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால படம் வந்து நாளைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து கட்சி சம்மந்தப்பட்ட இதா எப்படின்னு தெரில, ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இது வேணுக்குன்னு பண்ணுறாங்களா அப்படின்னு எதுவுமே தெரில. மொத்தம் 5 பேர் பார்த்துருக்காங்க. சரிங்களா, சென்சாரில் வந்து 5 பேர் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. அதில் 4 பேர் வந்து ஒழுங்காக படத்தை பார்த்தாங்க. சரிங்களா, அதில் ஒருத்தன் மட்டும் இந்த படத்தில் ஆர்மி சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் வருது, அதில் வந்து இதெல்லாம் வந்து காட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். திருப்பியும் வந்து இதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு அவன் அந்த ஒருத்தன் வந்து மேலிடத்துல சொல்லும்போது சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலிடத்துல வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த டிலே. அந்த 5 பேரில் யார் அந்த ஒருத்தன்னு தெரில. அவன் ஃபோட்டோ இல்லாட்டி அவனோட பேர் எல்லாம் வெளியே வந்தால் கூட நம்ம பசங்க வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் வந்து இந்த படத்தை பார்த்தது 5 பேரும் யாரும் பேரும் சொல்ல மாட்டாங்க. அதில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த படத்தில் வந்து ஆர்மி சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் வந்து காட்டக்கூடாதெல்லாம் காட்டுறாங்கன்ட்டு அவன் பேரையும் சொல்ல மாட்டாங்க, அவன் ஃபோட்டோவும் வெளியிட மாட்டாங்க. அதனால் வந்து படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. டிக்கெட்லாம் வந்து ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோன்னே ரீஃபண்ட் வருமானட்டு. ரீஃபண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருவாங்க. 1 வீக் 2 வீக்கில் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா, புக் மை ஷோவில் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷோ கேன்சல் ஆகும்போது எனக்கு 2 வாரம் கழிச்சு ரீஃபண்ட் ஆச்சு. அதனால் வந்து ரீஃபண்ட் ஆயிரும், ஆகாமலாம் இருக்காது. 1 or 2 வீக்கில் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். இப்போ படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து கேஸ் வந்து வருது. தீர்ப்பு வந்து சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்க. அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ரிலீஸ் டேட்டை வந்து கோர்ட்டு தான் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரிலீஸ் டேட் வந்து அடுத்து பராசக்தி படம் வந்து அடுத்த நாள் வந்து ரிலீஸ் ஆகுது சனிக்கிழமை. நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருவாங்க, தேட்டர் ஸ்க்ரீன்லாம் வந்து பராசக்திக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம விஜய் என்ன படம் கொடுக்கும்போது அந்த படத்துக்கு ஸ்க்ரீன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன்லாம். அதனால் வந்து கொஞ்சம் குழப்படியான விஷயம். அதனால் வந்து சிவகார்த்தியின் படம் எப்படியும் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து ஓடும், தியேட்டரில் வந்து ரன்னிங் ஆகும். சரிங்களா, 3 வீக்ஸை வந்து சிவகார்த்தியின் படம் தான் பராசக்தி தான் ஓடும். அதுக்கப்புறம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தான் வந்து நாளைக்கு வந்து ஆர்கியூமெண்ட் போகும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் டேட் வந்து தெரிஞ்சு. இப்போதைக்கு வந்து ஜனவரி 9 ஷோ வந்து கேன்சல். எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அண்ணன் படம் தியேட்டரில் வரும்.